அமரகண்டக்கின் சோனாக்ஷி. பீடத்தின் நாமம் மலயம் அல்லது சோணம். தேவியின் அங்கம் வலது நிதம்பம். அம்பிகையின் நாமம் நர்மதா அல்லது சோனாக்ஷி. பைரவர் பத்ரசேனர். இந்த தேவியை 4 கரங்களுடன் 5 திருமுகங்களுடனும் காண்கிறோம். அம்பிகை பாசாங்குஷம் அபயவரத கரங்களுடன் மயிலை வாகனமாக கொண்டவர். வலது கால் மடக்கி இடது காலை தொங்க விட்டிருப்பவர் இந்த சோனாக்ஷி தேவி. அக்ஷர பீடங்களில் மா கான இடம். மகார மாத்திருக்கா தேவி இந்த அக்ஷர பீட்டேஸ்வரி. வித்யாசியாமலா தேவி. அம்பிகையின் அங்கம் குருதி. தேவி குதிரை முகத்துடன் 2 திருக்கரங்களுடன் அபயவரதம் வீணையுடன் காணப்படுகிறார். கருநிறமான இந்த தேவி சகல வித்தியைகளும் தருபவள். விந்திய மலைச்சாரலில் உள்ள மைக்கலா பீடபூமியில் இந்த சோன் நதி உண்டாகிறது. இது பீகார் மாநிலத்தில் பாட்னாவில் கங்கையுடன் கலக்கிறது. இந்த நதியை சோனபத்ரா என்று அழைக்கின்றனர். சோன் நதி உற்பத்தியாகும் சோன் மேடாவே சோனாக்ஷியின் பீடமாக கருதுகிறோம். இங்கு சோனாக்ஷி தேவிக்கு ஒரு சிறிய கோயில் உண்டு. இந்த அமர்கண்டக்கில் மேலும் 2 புண்ணிய நதிகள் உற்பத்தியாகின்றன. ஒன்று 7 புண்ணிய நதிகளில் ஒன்றான நர்மதை. இன்னொரு நதி மகாநதி. நாம் ஒரிசாவில் தரிசித்த மகாநதி இங்கே சோன்மேடாவில் உற்பத்தியாகிறது. இந்த சோன்மேடாவை நர்மதா பீடம் என்று அழைக்கின்றனர். இந்த பீடத்தின் பெயரதே நர்மதா அல்லது சோனாக்ஷி பீடம். இந்த நர்மதை விவாகமாகாதவள். அவளுடைய திருமணம் சோன் மகாராஜாவுடன் நிச்சயித்த போது நர்மதை தன் சிநேகிதியான ஜோகிலா என்பவரிடம் சோன் மகாராஜாவுக்கு ஒரு செய்தி அனுப்பினார். அந்த சிநேகிதி நர்மதையின் உருவத்திலேயே சென்றதால் சோழ மகாராஜா அவள்தான் நர்மதை என நினைத்து பிரியம் காட்டினார். சிறிது காலத்திற்கு பின் நர்மதையும் சோழ மகாராஜாவும் உண்மையை அறிந்தனர். இருவரும் மிகவும் வருந்தி சோன் நர்மதைக்கு எதிரான திசையில் பாயத் தொடங்கினார். மனம் வெறுத்து போன நர்மதையும் நதிக்கன்னியாகி நேர் எதிரே பாயத் தொடங்கினார். பகவதி நர்மதை திவ்ய ரூபவதி, எல்லாராலும் பூஜிக்கப்படுவள். இந்த அன்னையை ஒரு சொட்டு அருந்தினால் எல்லா பாபங்களிலிருந்தும் விடுபடுவோம். இந்த புண்ணிய நதியின் ஸ்நானம், தரிசனம் மற்றும் ஸ்மரணம் 3மே நன்மை பயக்கும். அமிர்தமயமான தாய் என்று இவளை அழைக்கிறோம். கொடிய ஆலகால விஷத்தை உண்ட பெருமான் அந்த உஷ்ணத்தை குறைக்க இந்த பிரதேசத்தில் வந்து இழப்பாறிய போது அவர் உடலிலிருந்து உண்டான வியர்வை தொழிலிருந்து வெளிப்பட்டால் நர்மதா மாதா என்று கூறுகிறார்கள். சிவனாரிடம் தான் ஒரு வற்றாத ஜீவநதியாக தன்னில் நீராடுபவர்கள் பாவத்தை போக்கி அருள வேண்டும் என்ற வரத்தை பெற்றாளாம். அன்னை இந்த மைக்கால் பீடபூமியிலிருந்து தென்மேற்காக ஓடி குஜராத்தில் அரபிக்கடலுடன் கலக்கிறார். நர்மதை அமரகண்டக் நர்மதை குண்டத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் உற்பத்தியாகிறது என்றும் பூமிக்கடியில் ஓடி நர்மதை குண்டத்தில் இருக்கும் நர்மதேஸ்வரர் சிவாலயத்தின் வழியாக நர்மதை குண்டத்தில் வந்து விழுவதாகவும் கூறுகிறார்கள். குண்டத்தில் அங்கங்கே நீர் சுரக்கிறது. இந்த குண்டத்தின் 4 பக்கங்களிலும் படிகள் இருக்கின்றன. இதற்கு வெளியே 2 குளங்களில் நர்மதை நீர் வந்து விழுகிறது. அங்குதான் நம்மை குளிக்க அனுமதிக்கிறார்கள். நர்மதை இங்கிருந்து சலசலத்து ஓடுகிறாள். கொஞ்ச தூரத்தில் அகண்ட நதியாக காட்சி தருகிறாள். நர்மதையின் உற்பத்தி ஸ்தானத்திலேயே அம்மை மிகவும் சிறப்பு உடையவளாக இருக்கிறார். இந்த நதிக்கு ஒரு பெரும் மதிப்பு எந்த நதிக்குமே இல்லாத பரிக்கிரமா இந்த நதிக்கு உண்டு. நர்மதா பரிக்கிரமா ஒரு சிறப்பான புண்ணிய செயலாக கருதப்படுகிறது. வட இந்தியாவில் அநேகர் இந்த பரிக்கிரமாவை செய்து முடிக்கிறார்கள். அமர்கண்டிக்கின் நம்பிக்கை நர்மதாவாக சங்கரியாக எழுந்தறி அருளி இருக்கிறார். அவள் எத்தனையோ ரூபங்கள் காட்டுவது போல இங்கு நதி ரூபம். அவர் நர்மதையில் கிடைக்கும் பானலிங்கம் பரமேஸ்வரனின் ஸ்வரூபம் அல்லவா. அவர்கள் எப்போதுமே அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபம். சிவசக்தி ஐக்கியத்தை வெளிப்படுத்தும் அற்புதமான பீடம். நாங்கள் அமர்கண்டை நோக்கி பிரயாணமானோம். காரை விட்டு இறங்கி உள்ளே நுழைந்து அங்கிருக்கும் சிறு குளங்களில் குளித்து முடித்தோம். எழுந்து வரவே மனமில்லை. நர்மதா பீட நாயகியை தரிசிக்க வேண்டுமே
முதல் தரிசனம் தருவது பார்வதி பரமேஸ்வரர், எதிரில் நர்மதா தேவி. சகல அலங்காரங்களுடன் சர்வ லட்சணமாக காட்சி தருகிறார். பண்டா மாதாவின் மகிமையை எடுத்துரைத்தார். நான் பூஜா திரவியங்களை கொடுத்ததும் அம்பிகை ஒரு படம் பிடித்துக் கொள்ளவா என்று கேட்டேன். கூடாதம்மா என்று மறுத்துவிட்டார். பிறகு ஒரு 5 நிமிடம் உட்காருங்கள், கர்ப்ப கிரகத்தில் இருப்பது போலவே மாதாவின் படம் என் வீட்டில் இருக்கிறது, அதை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி யாரையோ அனுப்பி அந்த படத்தையும் வரவழைத்து எனக்கு கொடுத்து விட்டார். அனந்த கிருஷ்ண திரிவேதி என்கிற அந்த பண்டாவுக்கு என் நன்றியை நான் கூறிக்கொண்டேன். தாயே, உன் கருணை அளவற்றது என கூறி பண்டாவுக்கு மீண்டும் நன்றி கூறினேன். அம்பிகை நர்மதா தேவி கருப்பு கல்லாலான உருவம், தலையில் கிரீடம், அழகான பொட்டு, வெள்ளியில் கண்கள், மாலைகள், மலர் மாலைகள், சிவப்பு பட்டுடுத்தி, சிரசில் சிவப்பு நிறத்தில் சுண்ணி, அன்னை நீரார்ந்த கோலம், 4 கரங்கள், நிதம்பம் விழுந்த இடம், பார்க்க பரவசமூட்டும் தோற்றம். படம் கிடைத்த சந்தோஷத்தில் நான் மெதுவாக வெளியே வந்தேன். இந்த அமர்கண்டத்தில் சிவராத்திரி மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படும் என்று கூறுகிறார்கள். நாங்கள் சின்ன சின்ன கோயில்களில் குடியிருக்கும் தெய்வங்களை தரிசித்துக் கொண்டு சோன் நதியின் பிறப்பிடத்திற்கு கிளம்பினோம். சோனம் என்றால் சிவப்பு நிறத்தை குறிப்பது. சதி தேவியின் குருதி கொட்டிய பீடமாததால் சிவப்பாக இருக்கலாம். இங்கும் அன்னையின் நிதம்பம் விழுந்ததாக கூறுகிறார்கள். இந்த நதி பாட்னாவில் கங்கையுடன் கலக்கிறது. சோனபத்ரனின் காதலி கங்கை என்றும், ஆகவே கங்கையுடன் கலப்பதாகவும் கூறுகிறார்கள். இந்த சோனாட்சி மாதாவின் உற்பத்தி ஸ்தானத்தில் நல்ல மூலிகைகளும் கிழங்குகளும் கிடைக்குமாம். இங்கிருக்கும் சோனாட்சி தேவி மாதாவை தரிசித்துக் கொண்டோம். அன்னை பளிங்கினாலான உருவம், வெள்ளிக்குடியின் கீழ் அழகான கிரீடம், அதன் வழியாக தோன்றும் அருள் சுரக்கும் முகம். அம்மை கைகளில் ஆயுதமேந்தி நமக்கு அபயம் தருகிறாள். பட்டாடை உடுத்தி சிம்மத்தின் மேல் காட்சி தரும் அம்மை அழகின் அரசி. சோனாட்சி என்ற பெயருக்கேற்ப தங்கமயமாக ஜொலிக்கிறாள். அவள் கருணாயான பார்வையாலேயே நம்மை ஆட்கொள்கிறாள். பார்க்க பார்க்க தெவிட்டாத தரிசனம். இந்த தேவியை காளி என்றும் அழைக்கிறார்கள். தேவி இடது நிதம்பம் விழுந்ததாக கூறப்படுகிறது. பைரவர் அசிதாங்கர். குவஹாட்டியில் வசிஷ்ட் நாம் தரிசித்தது நினைவுக்கு வரும் என்று நினைக்கிறேன். இங்கு கிடைக்கும் சாந்தியும் நிம்மதியும் ரசிக்கத்தக்கவை. கோவில் கோபுரங்கள், கூட்டம், வரிசை என்று எதுவுமே இல்லை. அமைதியான சூழ்நிலை, இதமான குளிர், லேசான தூறல். இத்தனை அழகான ஒரு இடத்திற்கு வந்து சக்தி பீடம் தரிசனம் செய்த அந்த தேவியை, அவளுடைய கருணையை மட்டுமே எண்ணி கண்ணீர் விட முடிந்தது. சமஸ்த சம்பத் சுகதா மகாஸ்ரயம், சமஸ்த கல்யாணகரீம் மகாஸ்ரயம், சமஸ்த சௌபாகியகரீம் மகாஸ்ரயம்.